இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் அன்பின் புத்தாண்டு புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த புதிய வருடத்துல கர்த்தருடைய செய்கையை நீங்களும் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள் என்று சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய வருடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியத்தை உங்களோடு இருக்கிற ஜனங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்களாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புதிய வருடத்துல பரலோக தேவனுடைய கவனத்தை ஈர்க்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழ, பரலோக தேவனுடைய கவனத்தை கவர்ந்து இழுக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை செய்ய தேவன் நமக்கு கிருபை தருவாராக. இந்த புதிய வருடத்துல நம்முடைய இலக்கு தேவனை கவர்ந்து இழுக்க வேண்டும், தேவனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், தேவனுடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட வேண்டும். ஒரு அசாதாரணமான வாழ்க்கை தேவனுக்காக வாழ தேவையான கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. இந்த நாளிலும் கூட, இந்த வருஷத்தின் இந்த துவக்க நாளில ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இந்த புதிய வருஷத்தின் இந்த முதல் நாளில நம்முடைய வழிகளை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து, நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து, நம்முடைய வழிகளை அல்ல, ஆண்டவருடைய வழிகளை நம்முடைய வழிகளாக மாற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவர் நமக்கு தருகிற ஆலோசனை, என் மகனே, என் மகளே, உன் வழியை என்னிடத்துல ஒப்புவித்து என் மேல் நம்பிக்கையாய் இரு என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில, ஆண்டவரே, என் வழிகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன், நீர் நடத்தும், உம்முடைய வழிகளில் என்னை நடத்தும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக, இந்த புதிய வருடத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீர் தந்திருக்கிறீர், மீண்டும் எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறீர், மீண்டும் நாங்கள் உமக்காக எதையாகிலும் செய்யும்படி, ஆண்டவரே, மீண்டும் உமக்காக நாங்கள் பிரயோஜனப்படும்படி ஆண்டவர் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த புதிய வருடத்திற்காக ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 2026 என் வழியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் ஆலோசனைகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய நினைவுகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய யோசனைகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய பிளானிங்க, என்னுடைய திட்டத்தை எல்லாம் ஆண்டவரே உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எங்கள் வழிகளை எல்லாம் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வழிகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுப்பது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக்கொள் என்று உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறதே. எங்கள் வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்க இந்த 2026 வருஷத்தின் 365 நாட்களும் ஆண்டவரே
என் வழிகளிலெல்லாம் கர்த்தரை நினைத்து கொள்ள, கர்த்தரை மறந்து விடாதபடி, கர்த்தாவே உம்மை நினைத்து கொள்ள எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்க உம்மிடத்துல ஒப்புவிக்கிறோம். மனுஷனிடத்துல எங்களை ஒப்புவிக்கல கர்த்தாவே, உம்மிடத்துல எங்களை நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில் திட்டம் பண்ணினதை, நீர் எங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணினதை, நீர் எங்களுக்காக உலக தோற்றத்திற்கு முன்னமே உண்டாக்கினவைகளை எங்கள் கண்கள் காணவில்லை, எங்கள் காதுகள் கேட்கவில்லை. இந்த காலத்துல, இந்த வருடத்துல ஆண்டவரே, உலக தோற்றத்திற்கு முன்னமே நீர் எங்களுக்காக உண்டாக்கினவைகளை ஆவியிலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. தேவன் எனக்காக உண்டாக்கினவைகளை, ஆண்டவர் எனக்காக திட்டம் பண்ணினவைகளை, ஆண்டவர் எங்களுக்காக தீர்மானம் பண்ணினவைகளை எங்கள் ஆவியில கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி எங்களை நீர் நடத்துவீராக. ஆவியானவர் எங்களுக்காக உண்டாக்கின அந்த காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் விளங்கிக் கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துல எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வழிகளை உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே, வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் ஆண்டவரே. இந்த காலங்களை எங்களுக்கு கர்த்தர் நன்மையினால முடிசூட்டி தருவீராக, நன்மையினால அலங்கரித்து தருவீராக, நன்மையினால நிறைத்து தருவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம். அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவானவைகள், அது எங்களுடைய சமாதானத்திற்கு ஏதுவானவைகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தையை இந்த வருஷத்தின் இந்த முதல் நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு என்று கர்த்தர் முன் குறித்திருக்கிற நன்மைக்கு ஏதுவானவைகளுக்காக, சமாதானத்திற்கு ஏற்றவைகளுக்காக உமக்கு நாங்க நன்றின்னு சொல்றோம் ஆண்டவரே. நன்றின்னு சொல்றோம் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். கடந்த காலங்களில் இருந்த ஏமாற்றங்கள், கடந்த காலங்களிலே எங்கள் வாழ்க்கையில் இருந்த காயங்கள், கடந்த காலங்களிலே இருந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடியான நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போனதற்காக, அவைகள் நன்மையாய் மாற்றப்பட்டு விட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகள் களிப்பான நீர் ஊற்றுகளாக மாற்றப்பட்டு விட்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கடந்து வந்த அழுகையின் பள்ளத்தாக்குகளை உருவ கடந்து அவைகளை நாங்கள் நீரூற்றுகளாக இந்த நாட்களிலே காணப்போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. புதிய காரியத்தை நீர் செய்வதற்கு கடந்த காலங்கள் எங்கள் வாழ்க்கையில இருக்கிற கசப்பான அனுபவங்களை மறந்து விடுகிறதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு இருக்கிற உம்முடைய ஆலோசனையின்படி முந்தின காலத்தில் நாங்கள் கடந்து வந்த ஆண்டவரே காரியங்களை, ஆண்டவரே போராட்டங்களை, ஏமாற்றங்களை நாங்கள் மறந்து விடுகிறதற்கான ஒரு இருதயத்தை, மறந்து விடுகிறதற்கான நினைவுகளை
எங்களுக்கு கர்த்தர் தந்து நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். இந்த புதிய வருடத்துல நாங்கள் வேண்டிக் கொண்டதற்கு மேலாக, நாங்கள் நினைத்ததற்கு மேலாக, எதிர்பார்த்ததற்கு மேலாக, எங்கள் நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிற அதிகமான காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் அதை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம், நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளுகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், நீர் அப்படியே எங்களை நடத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இந்த புதிய வருடத்துல நன்மையானவைகளை நாம் கண்கள் காண போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாக ஆண்டவர் நமக்குள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள், ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்கள், ஆண்டவரை ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருங்கள். இந்த புதிய வருடத்துல நாம் வாழ்வதற்கும் சாதிப்பதற்கும் தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் நமக்கு பரிபூரணமாக தந்து நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.